யதார்த்தமாக நான் நேற்று தான் இந்த நிகழ்ச்சி வந்து கண்டினியூஸாக இன்றைக்கி இங்கே கூட்டம், நேற்று தேனியில் கூட்டம், முந்த நாள் ஆலங்குடி தொகுதி கூட்டம், அதுக்கு முத நாள் திருநெல்வேலி கூட்டம், அதுக்கு முத நாள் புதுக்கோட்டை கூட்டம். நீங்கள் வந்தீங்க. நேற்று மட்டும் என்னுடைய கார் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கு. நேற்று திண்டுக்கல் போய், நேற்று சேலம் போய், திண்டுக்கல் வந்து, தேனி வந்து, கோயம்புத்தூர் போயிட்டு, செந்தில் கல்யாணம் அட்டன் பண்ணி, ஆலங்குடி பழனிசாமி கல்யாணம் அட்டன் பண்ணி இப்போ இந்த மேடையில் நிற்கிறேன். தகவலுக்காக உங்களுக்கு ஒரே நாளில் நேற்று மத்தியானம் அண்ணன் எடப்பாடியார் இடத்துல புதுக்கோட்டையில் நடந்த இந்த பட்டிமன்றத்தை காமிச்சேன். நீங்கள் பேசுனது, வாசுகி பேசுனது, மோனிஷா பேசுனது, நதியா பேசுனதுலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. இவங்களை தமிழ்நாடு முழுக்க நான் தலைமங்கலத்துடைய சார்பில் எல்லாரையும் எல்லா பக்கட்டும் அனுப்பிச்சிடுறேன், நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நகரச்சிலர் பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி, பழனியாண்டுக்கு ஃபோன் பண்ணேன். இளையராஜா கச்சேரி வச்சுக்கிறனாரு, இல்லைப்பா தினேஷ் இருக்கார் அப்படின்னு சொல்லி நேற்று மாலை முடிவு பண்ணி இன்றைக்கு இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் கூட இல்லை, கரெக்டாக 12 மணி நேரத்தில் முடிவு பண்ணி உங்களை மேடை ஏற்றி அழகு பார்த்துக்கிறேன். எல்லாம் முருகனுடைய அருள். இவ்வளோதான் சப்ஜெக்டு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இனி தமிழகம் எதுவும் உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும், இசை ஒலிக்கட்டும், உங்களுடைய பேச்சு மலரட்டும். ஒரே ஒரு விஷயமா கனவு கண்டலாமா? இன்றைக்கி கனவு பழிச்சிரும்ல. ஏன்னா விராலிமலை முருகனுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிட்டே போனோம்னா கனவு பழிக்கும். கனவு பழிக்கிறப்ப 26ல் நம்ம அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி இங்கே நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் 100 நாள் பார்க்குற தாய்மார்கள் படுற கஷ்டம், ரேகை உழுவலை, பணம் ஏறலை. இங்கே பாருங்கள், அந்த ஆத்தா ரேகை உழுவலை, பணம் ஏறலை, 100 நாள் 150 நாள் ஆக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் 200 ஆள் ஆக்குறேன்னு சொன்னாங்க. 100 நாள் 150 நாள் ஆகலை. 100 நாளையும் முழுசாக கொடுக்கல. வேலை பார்க்குறதுக்கு அந்த காசையும் ஒழுங்காக ஏற்றலை. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஏற்றலை. இங்கே பாருங்கள் கையை. ரைட், அதுதான் போச்சு. வேலையும் நிப்பாட்டி. சரி, இதுதான் ஒரு பக்கெட்டு. அம்மா ஆட்சியில் அரை பவுன் கொடுத்தாங்க, 50,000 பணம் கொடுத்தாங்க. எடப்பாடியார் ஆட்சியில் 1 பவுன் கொடுத்தாரு, 50,000 பணம் கொடுத்தாரு. கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு. அட 1 பவுனை ஒரு 1.5 பவுனா கொடுக்கணுமா வேணாமா? 1 பவுனை 1.5 பவுனா கொடுக்கணும் தினேஷ். கொடுக்கல. 1.5 பவுனு இல்லை, 1 பவுனு இல்லை, 1.5 கிராமும் இல்லை. இது கதை முடிச்சிட்டாங்களா? லேப்டாப்பும் போச்சு. ரைட்டு, லேப்டாப்பு போச்சு, சைக்கிள் போச்சு, தாலிக்கு தங்கம் போச்சு, கல்யாண காசு போச்சு. 100 நாள் வேலையில் இவ்வளோ சிரமம். மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, பால் விலை உயர்ந்துருச்சு, அரிசி விலை உயர்ந்துருச்சு, ரோடை போட காணோம், பாலத்தை போட காணோம். ஒன்றும் நடக்கலை, எதுவும் நடக்கலை. இது சரி, நம்ம கொண்டு வந்த காவேரி தண்ணியை ஒழுங்காக விடுங்கன்னா காவேரியில் வெள்ளம் போது, பைப்பில் தண்ணி வரல. சரி, தண்ணி தான் வரல. தீபாவளி அன்னைக்கு பலகாரம் போடுற அன்னைக்கு, இட்லிக்கு அரிசியை ஊற வைக்கிற அன்னைக்கு தண்ணி வரல. புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் வந்து ரோட்டில் உட்காந்து போராடுவேன்னு சொன்னால் அப்போ தான் தண்ணி வரும். ஜல்லிக்கட்டுக்கு உத்தரவு வராது. விஜயபாஸ்கர் வந்து ரோட்டில் போராடுவாருங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஆர்டர் வந்துடும். இதுதான் இன்றைக்கி நிலைமை, இந்த மாவட்டத்துடைய நிலைமை. நிறைய பேர் நம்ம கந்தரகோட்டை ஒன்றியச்சிலேருந்து, கரம்பக்குடி ஒன்றியச்சிலேருந்து, அன்னவசைங்கல், சுப்பியானிலேருந்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க. எல்லா நிர்வாகி புதுக்கோட்டை ஒன்றியச்சிலேருந்து, ஆலங்குடி எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இதனால் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை. மிகப்பெரிய ஒரு இறுக்கத்தில் இந்த ஆட்சி இருக்குது. எப்படா முடியும்? நோட்டீஸ் கொடுத்துட்டு போனால், அண்ணா சீக்கிரம் வரணும், நறுக்கு எட்டில் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேண்ணா, சீக்கிரம் தேர்தலை வைங்கன்னு சொல்கிறேன். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலை பட்டன், அந்த பட்டனே தேயிற அளவுக்கு, பொத்து போகிற அளவுக்கு மக்கள் கோபமாக இரட்டை இலையில் அமுக்க போகிறாங்க. அவ்வளவு கோபமாக இருக்காங்க. இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலை.